இது சோட்டானிக்கரை அம்மன் வரலாற்றில் அத்தியாயம் 2. முதல் அத்தியாயத்தை பார்க்காமல் நேரடியாக 2வது அத்தியாயத்தை யாராவது பார்க்கிறீர்கள் என்றால் முதல் அத்தியாயத்தின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துள்ளேன். அதை பார்த்துவிட்டு 2ஆம் பாகத்தை தொடர்ந்து பாருங்கள். அப்போதுதான் கதை முழுமையாக புரியும். வாருங்கள், கதைக்குள் செல்லலாம். அத்தியாயம் 2. காலத்தின் ஓரத்தில் ஒரு கதை. கோபாலன் தான் வைத்திருந்த பழமையான ஓலைச்சுவடியை மெதுவாக திறந்தார். ஓலைகள் காய்ந்த பனை ஓலைகளாக இருந்தாலும் அவற்றின் மீது தீட்டப்பட்டிருந்த எழுத்துக்கள் மங்கலாக தெரிந்தன. அவர் ஒரு மந்திரத்தை உச்சரிப்பது போல் மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினார். கல்யாணி ஆலமரத்தின் அடியில் மண்ணில் சமணமிட்டு அமர்ந்து அவரது ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்க தயாரானார். கோயில் மணி ஓசையும் பக்தர்களின் அம்மே நாராயணா கோஷமும் காற்றோடு கலந்து ஒருவித அமானுஷ்யமான சூழலை உருவாக்கியது. இந்த கதை பல நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டது அம்மா. கோபாலன் தனது பார்வையை தூரத்தில் உள்ள சன்னதியை நோக்கினார். அன்று இந்த பகுதி அடர்ந்த புளிய மரக்காடாக இருந்தது. மனித நடமாட்டம் அரிது. விலங்குகளின் சத்தம் மட்டுமே இங்கு ஒலிக்கும். அந்த காட்டின் ஒரு மூலையில் கண்ணப்பன் என்றொருவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவன், அசுர குணம் கொண்டவன். பிற கிராமங்களில் இருந்து பசுக்களை திருடி வந்து தனது வனதேவிக்கு பலியிட்டு அதன் இறைச்சியை தானும் உண்டு தனது நண்பர்களுக்கும் கொடுத்து வந்தான். கல்யாணிக்கு உள்ளுக்குள் ஒருவித பதற்றம். இது அவள் படித்த கோயிலின் வரலாற்றை ஒத்திருந்தது. ஆனால் கோபாலனின் குரலில் ஒருவித மர்மமும் கனமும் நிறைந்திருந்தது. கண்ணப்பனுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவளது பெயர் பாவிஷம். தந்தையின் கொடூரமான பழக்க வழக்கங்களுக்கு நேர்மாறாக பாவிஷம் கருணையும் அன்பும் நிறைந்தவள். அவளுக்கு விலங்குகள் மீது அலாதி பிரியம். ஒரு நாள் கண்ணப்பன் ஒரு அழகான கருப்பு கன்றை காட்டிலிருந்து பிடித்து வந்தான். தனது வழக்கப்படி அதனை வனதேவிக்கு பலியிடத் தயாரானான். ஆனால் பாவிஷம் அந்த கன்றை கண்டதும் அதன் மீது அளவற்ற பாசத்தை வளர்த்து கொண்டாள். அதுவரை தனது தந்தையின் எந்த கட்டளைக்கும் மறுப்பு தெரிவிக்காத பாவிஷம் அந்த கன்றை பலியிட வேண்டாம் என்று கெஞ்சினாள். அப்பா, இந்த கன்றுக்குட்டியின் கண்கள் என்னை கெஞ்சுகின்றன, அதை பலியிடாதீர்கள் என்று அவள் அழுதாள். கோபாலன் நிறுத்தி ஒரு பெருமூச்சு விட்டார். கல்யாணிக்கு கண்ணில் நீர் கோர்த்தது. கண்ணப்பனுக்கு தன் மகள் மீது அளவு கடந்த பாசம். அவளது வார்த்தைகள் அவனது கல் நெஞ்சையும் கரைத்தன. அவன் அந்த கன்றை பலியிடாமல் பாவிஷத்திடமே கொடுத்தான். பாவிஷம் அந்த கன்றுக்கு கொச்சு கருப்பி என்று பெயரிட்டு அதை தன் தோழி போல வளர்த்து வந்தாள். அவளது அன்பில் அந்த கன்று வளர்ந்து பெரிய பசுவானது. பாவிஷம் தினமும் அதனுடன் பேசினாள், அதை அரவணைத்தாள். அது அவளது உயிரினும் மேலானது. ஆனால் விதி வேறு திட்டமிட்டிருந்தது. கோபாலனின் குரலில் ஒருவித சோகம். ஒரு நாள் ஒரு விஷப்பாம்பு தீண்டி பாவிஷம் உயிரிழந்தாள். கண்ணப்பன் மனமுடைந்து போனான். தனது உயிர் போனது போல துடித்தான். அவனது மகள் இல்லாமல் அவன் எப்படி வாழப்போகிறான்? தனது மகளின் சடலத்தை தகனம் செய்ய முயன்றான். ஆனால் என்ன அதிசயம்! பாவிஷத்தின் உடல் திடீரென மறைந்துவிட்டது. கல்யாணி மூச்சை பிடித்துக் கொண்டார். இதுதான் அந்த மர்மத்தின் ஆரம்பமா? கண்ணப்பனுக்கு பெரும் அதிர்ச்சி. தான் கண்டது உண்மையா என்று அவன் நம்ப மறுத்தான். அப்போதுதான் தனது முந்தைய வாழ்வின் பாவங்கள் அவனை தாக்கின. அவன் பசுங்கன்றுகளை அவற்றின் தாய்களிடமிருந்து பிரித்து பலியிட்ட பாவத்தின் தண்டனையாகவே தனது மகளை இழந்தான் என்று ஒரு ஞானி மூலம் அறிந்தான். மனம் திருந்திய கண்ணப்பன் தன் மகளால் காப்பாற்றப்பட்ட கொச்சு கருப்பியை தேடிச் சென்றான். அவன் அதனை கண்டபோது தனது பலிபீடத்தின் அருகில் 2 கல் உருவங்கள் பிரகாசமாக ஜொலிப்பதைக் கண்டான். ஒரு கல் பகவதி அம்மன் உருவிலும் மற்றொன்று மகாவிஷ்ணு உருவிலும் இருந்தன. அவன் வணங்கினான். தனது பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டினான். அன்றிலிருந்து கண்ணப்பன் மாமிசம் உண்பதையும் விலங்குகளை பலியிடுவதையும் கைவிட்டான். தினமும் அந்த சிலைகளை வணங்கி அவற்றுக்கு சேவை செய்து வந்தான். அவனது மரணத்திற்கு பிறகு அந்த சிலைகள் மீண்டும் புதருக்குள் மறைந்துவிட்டன. காலப்போக்கில் அந்த இடம் ஒரு அடர்ந்த வனமாகவே மாறிவிட்டது. தலைமுறைகள் மாறின. கதை ஒரு செவிவழி கதையாகவே நீடித்தது. பின்னர் பல ஆண்டுகளுக்குப் பிறகு கோபாலன் தனது குரலை தாழ்த்தினார். ஒருமுறை ஒரு புல்லறுக்கும் பெண் இந்த காட்டுப் பகுதியில் புல்லறுத்துக் கொண்டிருந்தாள். அவள் தவறுதலாக தனது அரிவாளை ஒரு கல்லின் மீது வெட்டினாள். அந்த கல்லிலிருந்து இரத்தம் கசிந்தது. அவள் பயத்தில் உறைந்து போனாள்.
கிராம மக்களுக்கு தகவல் தெரிவித்தாள். கிராம மக்கள் ஓடி வந்து பார்த்தபோது அது ஒரு சாதாரண கல் அல்ல என்பதை உணர்ந்தனர். அது ஒரு தெய்வீக சக்தி என்பதை அறிந்தனர். அந்த இடத்தில்தான் இந்த கோயில் முதலில் சிறிய அளவில் கட்டப்பட்டது. அந்த சிலைகள் அம்மன் மற்றும் விஷ்ணுவின் சுயம்புவாக கருதப்பட்டன. இதுதான் இந்த கோயில் உருவானதன் முதன்மையான வரலாறு. அம்மா. கோபாலன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின்னர் தனது ஓலைச்சுவடியை மீண்டும் தடவினார். ஆனால் இந்த கதை முழுமையானது அல்ல. இது ஒரு மேலோட்டமான வரலாறு மட்டுமே. இந்த சிலைகளுக்கு பின்னால் ஒரு சக்தி வாய்ந்த மறைக்கப்பட்ட உண்மை இருக்கிறது. அதனால்தான் இந்த அம்மன் வெறும் நோய்களை குணப்படுத்தும் தெய்வம் மட்டுமல்ல. அவள் ஏன் மனநலப் பிணிகளுக்கு அருள் புரிகிறாள்? அந்த ரகசியம் இந்த ஓலைச்சுவடியில் ஆழமாக புதைந்துள்ளது. கல்யாணிக்கு உடல் சிலிர்த்தது. யட்சி என்ற அரக்கியின் கதைக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா ஐயா? கோபாலன் புன்னகைத்தார். ஆனால் அவரது கண்களில் ஒருவித மர்மம். ஆம், தொடர்பு இருக்கிறது. ஆனால் அது ஒரு சிறிய பகுதி மட்டுமே. யட்சி, இந்த அம்மன் இங்கு குடிகொண்டதற்கு ஒரு காரணம், ஆனால் முழுமையான காரணம் அல்ல. யட்சிக்கும் இந்த அம்மனுக்கும் இடையே ஒரு பண்டைய பிணைப்பு உண்டு. அது ஒரு ரத்தம் சிந்திய கதை. அந்த கதைதான் இந்த அம்மனின் சக்தியின் மூலக்கூறுகளை விளக்கும். சூரியன் அஸ்தமித்து இருள் மெல்ல பரவத் தொடங்கியது. கோயில் விளக்குகள் எரியத் தொடங்கின. கோபாலனின் முகம் விளக்கொளியில் ஒருவித தெய்வீக ஒளியுடன் மின்னியது. அந்த யட்சி, அவள் ஒரு அரக்கி மட்டுமல்ல. அவள் ஒரு காலத்தில் இந்த மண்ணின் காவலாக இருந்தவள். அவளது சக்தி ஒரு பெரும் அநீதியால் திசை திருப்பப்பட்டது. அந்த அநீதி இந்த ஆலயத்தின் மூலக்கல்லுக்கு அடியிலே புதைந்துள்ளது. கல்யாணிக்கு குழப்பம் அதிகரித்தது. ஒரு அரக்கி எப்படி மண்ணின் காவலாக இருக்க முடியும்? கோபாலன் ஒருவித அமானுஷ்யமான கதையை சொல்லிக் கொண்டிருந்தார். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் ஐயா? நம்பிக்கை, துரோகம், மரணம் மற்றும் விமோசனம். கோபாலன் நிதானமாக கூறினார். இந்த நான்கும் இந்த பண்டைய ரகசியத்துடன் பின்னி பிணைந்துள்ளன. யட்சி அவள் வெறும் அரக்கி அல்ல. அவள் ஒரு சாபத்தால் பீடிக்கப்பட்ட ஆத்மா. ஒரு காலத்தில் அவள் மிக அழகிய பெண். ஒரு கிராமத்தின் தலைவன் அவளை ஏமாற்றி அவளது சக்தியை திருட முயன்றான். அவள் அவனிடமிருந்து தப்ப இங்குள்ள ஒரு குகைக்குள் அடைக்கலம் புகுந்தாள். அந்த குகை இந்த ஆலயம் கட்டப்பட்ட இடத்திற்கு மிக அருகில் இருந்தது. அவளது சக்தி எப்படி திசை திருப்பப்பட்டது? அவளுக்கு என்ன அநீதி நடந்தது? கல்யாணி கேள்விகளை அடுக்கினாள். கோபாலன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். அந்த கிராமத் தலைவன் தனது பேராசைக்காக அவளை பயன்படுத்த முயன்றான். அவள் மறுத்த போது அவளது சக்தியை மந்திரங்கள் மூலம் கட்டுப்படுத்தினான். அவளை ஒரு கோரமான அரக்கியாக மாற்றினான். அவளது அழகு பறிக்கப்பட்டு அவளது ஆன்மா இருண்டு போனது. அவள் இந்த வனத்தில் அலைந்து திரிந்து தனது சக்தியை இழந்து மனிதர்களை பிடித்து வந்தாள். அவளது துயரம்தான் இந்த அம்மன் ஏன் மனநலப்பிணிகளை நீக்குகிறாள் என்பதற்கான ஒரு காரணம். அம்மன் அவளை காப்பாற்றினாரா? கல்யாணி கேட்டார். ஆம், கோபாலன் நிதானமாக கூறினார். அம்மன் அவளை காப்பாற்றினாள். ஆனால் அது ஒரு நீண்ட இரத்தம் சிந்திய போர். அந்த போர் நடந்த இடம்தான் கீழ்காவு கோயில். யட்சியின் ஆன்மா அங்கே அம்மனால் கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் அதன் பிறகும் கூட யட்சியின் முழுமையான சாபமும் துயரமும் நீங்கவில்லை. அவளது வலி இன்றும் இந்த ஆலயத்தின் சுவர்களில் எதிரொலிக்கிறது. என் கனவில் கேட்ட குரல், அது யட்சியின் குரலா? கல்யாணியின் இதயம் வேகமாக துடித்தது. கோபாலன் கண்களை சுருக்கி பார்த்தார். இருக்கலாம். யட்சி ஒரு விமோசனத்திற்காக காத்திருக்கிறாள். பல நூற்றாண்டுகளாக அவள் யாரையும் உள்ளே அனுமதிப்பதில்லை. ஆனால் உன்னை கண்டதும் அவள் உன்னை ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறாள். அவளது சாபத்திலிருந்து விடுதலை பெற. கல்யாணிக்கு ஒருவித திகில். தான் ஒரு தொல்பொருள் ஆய்வாளர் என்று வந்தவள் இப்போது ஒரு பண்டைய அரக்கியின் விமோசன பயணத்தில் சிக்கிக் கொண்டாளா? அம்மன் ஏன் அவளை முழுமையாக காப்பாற்றவில்லை? கல்யாணி கேள்வி கேட்டாள். அம்மன் அவளை முழுமையாக காப்பாற்றினாள் என்றால் இந்த கோயில் ஏன் மனநலப்பிணிகளை நீக்கும் தலமாக இருக்க வேண்டும்? யட்சியின் சாபம் ஒருவித சக்தியாக மாறிவிட்டது. அது இருண்ட சக்தி. அந்த சக்திதான் இந்த ஆலயத்தின் அடிப்பகுதியில் உள்ளது. அதை கட்டுப்படுத்தவே அம்மன் இங்கு குடிகொண்டாள். மனநலப்பிணிகளுடன் வருபவர்கள் யட்சியின் இருண்ட சக்தியால் பாதிக்கப்பட்டவர்கள். அவர்களைத்தான் அம்மன் குணப்படுத்துகிறாள். கோபாலன் ஓலைச்சுவடியின் அடுத்த பக்கத்தை திறந்தார்.
இந்த ஓலைச்சுவடியில் யட்சியின் உண்மையான பெயர், அவளது குடும்ப வரலாறு, அவளுக்கு நடந்த அநீதி மற்றும் அவளது சாபத்தை நீக்கும் வழி என அனைத்தும் புதைந்துள்ளன. ஆனால் அந்த வழியை கண்டறிவது அவ்வளவு எளிதல்ல. அது ஒரு பெரும் சவாலான பயணம். கோபாலன் தனது ஓலைச்சுவடியை மடித்து கல்யாணியின் கையில் கொடுத்தார். நீ இதற்கு பின்னால் உள்ள ரகசியத்தை கண்டறிய வேண்டும். உன்னுடைய அறிவியல் அறிவும் எனது பாரம்பரிய அறிவும் ஒரு சேர இணைந்தால்தான் இது சாத்தியம். உன் கனவு ஒரு அழைப்பு என்றால் இந்த ஓலைச்சுவடி உனக்கான முதல் படி. ஆனால் எச்சரிக்கை, இந்த ரகசியத்தை தேடும் பயணம் ஆபத்தானதாக இருக்கும். பல இருண்ட சக்திகள் உன்னை தடுக்க முயற்சிக்கும். ஏனெனில் இந்த சாபம் நீங்கினால் பலரின் சக்தி அழியும். கல்யாணி ஓலைச்சுவடியை வாங்கினார். அது பழையதாகவும் உடைந்ததாகவும் இருந்தது. ஒருவித தெய்வீக வாசனை அதிலிருந்து வீசியது. அவளது மனதில் ஒரு பனிப்போர் தொடங்கியது. அறிவியல் vs ஆன்மீகம், நம்பிக்கை எதிராக தர்க்கம். இது ஒரு சாதாரண ஆய்வு அல்ல, இது ஒரு மர்மத்தின் தேடல். அவளது உள்ளுணர்வு இந்த ஓலைச்சுவடியில் பெரும் சக்தி புதைந்துள்ளது என்று கூறியது. யார் அந்த கிராமத் தலைவன்? அவனுக்கும் இந்த ஆலயத்திற்கும் என்ன தொடர்பு? கல்யாணி கேட்டாள். கோபாலன் ஒரு மர்மமான புன்னகையுடன், அந்த கிராமத் தலைவன் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த மனிதன். அவனது வம்சாவளி இன்றும் இந்த கிராமத்தில் உள்ளது. அந்த வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் இந்த ரகசியத்தை வெளியே விட விரும்ப மாட்டார்கள். அவர்களை எதிர்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் என்றார். கீழ்காவு கோயிலில் இருந்து குருதி பூஜையின் ஒலி மெல்லியதாக கேட்டது. அது ஒருவித அச்சத்தை கல்யாணியின் மனதில் விதைத்தது. தான் ஒரு சாதாரண ஆய்வாளர் அல்ல, தான் ஒரு பண்டைய மர்மத்தின் ஒரு பகுதியாக மாறிவிட்டோம் என்பதை அவள் உணர்ந்தாள். அவள் இந்த ரகசியத்தை வெளிக்கொண்டு வரப்போகிறாளா? அல்லது இந்த இருண்ட சக்தி அவளை பலி கொள்ளுமா? இரவு மெல்ல கசிந்தது. வானத்தில் நட்சத்திரங்கள் பிரகாசமாக தோன்றின. ஆனால் கல்யாணியின் மனதில் சோட்டானிக்கரை கோயிலின் இருண்ட ரகசியம் ஒரு நிழலாக படிந்திருந்தது. அந்த ஓலைச்சுவடியில் புதைந்திருக்கும் வார்த்தைகள் அவளை ஒரு புதிய பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதை அவள் அறிந்திருந்தாள்.